லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்றது திப்பிடுமோன்னு இருக்குது. எனக்கு வெல்லம் கருப்பு நான் செஞ்சோம் பட் அம்மாக்கு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் ஸ்பெஷல். ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப் வித் ஜோவி குட்டி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா காலையில் தங்கச்சிக்கு எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போது 11 o'clock. ஸோ 1.5 hours அவங்களுக்கு பிடிச்ச லன்ச் மெனு வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்றது தான் ஒரு பிளான் இருக்குது. என்னென்ன சமைக்க போகிறேன்னா, கீரை கொழும்பு, பால்கீரை, சிறுகீரை இது ரெண்டும் போட்டு கீரை குழம்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு களி, ரைஸ், அப்புறமா பண்டிகைக்கு கூட ஒப்பட் செய்யல, ஒப்பட் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கேஸ் வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்டில் இருக்கிறதுனால ஒப்பட்டுக்கு நிறைய கேஸ் இழுக்கும், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒப்பட் இதெல்லாமே செஞ்சு இன்றைக்கி அவங்க லன்ச் மெனுவில் நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்க போகிறேன். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன். ஸோ நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க 2 பேருமே எல்லாமே இருந்தாங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் கிடையாமல் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அம்மா சந்தைக்கு போயிட்டு வந்து கீரை எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கீரை குழம்பு பண்ணால் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம். கீரை குழம்பு எப்பவுமே டெக்ஸாலாக பண்ணோன்னா தான் அதோடைய டேஸ்ட்டுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ப்ளஸ் நம்மளுக்கு கடையிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். உப்புட்டு கீரை குழம்பு ரெண்டுத்துக்குமே இந்த பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஒன்ஸ் பருப்பு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒப்பட்டுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை, அப்புறமா தக்காளி இதெல்லாம் போட்டு அப்புறம் கீரை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆஃப் சால்ட், பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய். ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மைதாவை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் ஒரு 30 minutes மூடி வச்சுக்க போகிறேன். பருப்பு ஆல்மோஸ்ட் இப்போ வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கீரை, பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் தோல் பாதி நீக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு லாஸ்ட்டாக கீரை குழம்பு தாளிக்கிறதுக்காக. வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துக்கணும். அளவு கல்லுப்பும் போட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அம்மாவுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். இப்போ இந்த பருப்பை அரைச்சிடலாம். ஒப்பட்டோட பூர்ணத்துக்காக வெல்லம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். ப்ளஸ் 3 ஏலக்காவை நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அம்மா எந்திரிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வந்துடலாம். அவங்கள எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லிட்டு நம்ம இதை சுட ஆரம்பிக்கலாம். எங்கே சொதப்பிடுமோன்னு இருக்குது. எனக்கு கொஞ்சமாக செஞ்சேன்னா பருப்பு சரியாக அரைக்கலை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்குது. இது பாருங்கள், டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம், நல்லா வரணும்.
ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எல்லாமே ஒன்றா சர்வ் பண்ணி கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க ஆல்ரெடி எந்திரிச்சதுனால ஃபஸ்ட்டு இது வந்து டேஸ்டிங்காக கொடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓ, வெல்லம் கருப்பாக இருக்குது. எப்படி இருக்குமா? நிஜமாவா? அப்புறம் ஏன் மூஞ்சி அப்படி போகுது? கரெக்டாக சொல்லுமா. நல்லா இருக்கா? இனிப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஒவ்வொரு மாதிரி இருக்குதா? நீ பண்டிகை கூட ஒவ்வொரு சாப்பிட்லன்னு ஃபீல் பண்ணின்னு இருந்தல்ல, அதான் உனக்காக கொஞ்சமாக நான் பண்ணேன். எப்படி இருக்கு நம்ம சர்ப்ரைஸு? பிடிச்சிச்சா உனக்கு? கருப்பாயிடுச்சுல ஒப்பட்டு. வெள்ளம் கருப்பாயிடுச்சு. வெள்ளம் அது போட்ட உடனே கருப்பாயிடுச்சு. நான் என்னடா தீஞ்சு கேஞ்சு போயிடுச்சான்னு நினச்சேன். நம்ம அக்கா எஞ்சிட்டாங்க போல. நல்லா இருக்காமா? நான் செஞ்ச ஒப்பட்டு அம்மாவுக்கு பிடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கு எல்லாம் லன்ச் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் ஸ்பெஷல். நம்ம நினச்ச மாதிரி அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. அம்மாவுக்கும் எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க லைஃப் வித் ஜோவி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.